என்ன சின்ன பொண்ணு, மணி 10 ஆகுது, இப்பதான் பெருக்கிட்டு இருக்க? ஆ ஆமாக்கா, இவ்வளோ நேரம் ஒரே வேலைக்கா. இப்பதான் சோறு வச்சு முடிச்சேன். அதான் இனி இவ்வளோ இடத்தையும் பெருக்கிடலானே பெருக்கிட்டு இருக்கேக்கா. அது சரி சின்ன பொண்ணு, இந்த பக்கம் எல்லாம் குப்பையா இருக்கு, அந்த பக்கம் மட்டும் பெருக்கிட்டு இருக்க ஏன்? அது ஒரு கதைக்கா. ஏக்கா, அப்புறம் என்ன வேலைலாம் முடிச்சுட்டு என்ன ரவுண்ட்ஸா போறிய? நாங்க ஒரு இடம் போகலம்மா, மாட்டு கொஞ்சம் புண்ணாக்கு தான் வாங்க போறோம். நீங்க வாங்க போறிய? ராணியக்காவே எதுக்கு கூட்டு போறிய? வீட்டுல சும்மாயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் தான் வரேன்னு சொல்லிட்டு போறேன். எங்க மாமியார் எங்க வீட்டுக்குள்ளயா? ஆமாக்கா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சின்ன பொண்ணு? ஒன்றும் இல்லைக்கா, எதுவும் இல்லை. சமையல்லாம் முடிச்சிட்டியாம்மா? என்ன கறிக்கு? கறி ஒன்றும் வைக்கலக்கா, சோறு மட்டும் வச்சேன். கறி பக்கத்து வீட்டுல இருந்தா எடுக்கணும். பக்கத்து வீட்டுல இருந்தா? யாரு? வசந்திக வீட்டுல இருந்தா? அந்த பக்கத்து வீடு இல்லக்கா, எங்க வீட்டுக்குள்ள இப்ப சமையல் 2, சோறு 1ஓட குழம்பு மட்டும் 2ஆம். ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஆமாக்கா, அப்படிதான் இப்ப ரூல்ஸ் போட்டிருக்கவ. நான் வைக்கிற கறி கூட்டு ஒன்றா நல்லா இல்லையா, அதனால சோறு மட்டும் ஒரே பானை சோறு, குழம்பு 2ஆம். நான் ஏன் குழம்பு 2 வைக்க போறேன்? நான் என் படி சோறு வச்சாச்சு, குழம்பு நீ பக்கத்து வீட்டுல தான் எடுப்பேன். பக்கத்து வீட்டுல யாரு? உன் மாமியாரியா சொல்லியா? ஆமாக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம்? வாங்கக்கா. அப்புறம் என்னக்கா கேட்டிய? இந்த பக்கம் மட்டும் குப்பையா இருக்கு, அந்த பக்கம் குப்பை இல்லைன்னு. ஏன்னா எல்லாமே 2, அதனால வீடு வாசல் பெருக்கிறது 2 தான். நான் என் வீட்டு சைடெல்லாம் பெருக்கியாச்சு, அவங்க வீட்டு சைடு அவங்களே பெருக்கட்டு. யாவன சின்ன பொண்ணு, நான் பாரு உன் மாமியார் கோவத்துல போய் வெட்டுக்கிஞ்சிட்டு கதவை பூட்டியாச்சு. இவ்வளோத்தையும் பெருக்கி போட்டு பெருக்கிடுவேன்க்கா. சும்மா என் மாமியார்கிட்ட அப்படி சொன்னா தானே எனக்கு ஹாப்பியா இருக்கு. பெருக்கிடுவேன்க்கா. என்ன சின்ன பொண்ணு, இதுல எல்லாம் விளையாட்டு? போ, ஏதாவது குழம்பு ஏதாவது வை போ. காலையிலே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. வைக்கிறேக்கா. சின்ன பொண்ணு. அக்கா வசந்தி அக்கா, வாங்கக்கா. என்னன்னா ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அவ்வளோ பிஸியா மேடம்? பிஸி எல்லாம் இல்லக்கா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. 2 நாளா வீட்டுக்கு வரல பத்தியெல்லாம் எல்லா துணியும் அப்படியே குவிஞ்சு கிடந்துச்சு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து போடுறதுக்கு லேட் ஆயிட்டுக்கா. சொல்லுங்க. இல்ல உமா அவ வீட்டுல காணல, ஏதாவது போன் ஏதாவது பண்ணாலா? எப்படி? இல்லையேக்கா. இல்லையா? ஏக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமாக்கா? இல்லையா வசந்தி, நானும் காலையில தானே உமாவும் பார்க்கவே இல்லை. வீட்டுல இல்லையா? கதவு பூட்டி கிடக்கு. ஆமாக்கா, கதவு பூட்டி கிடக்கு. எங்கேயும் போனா சொல்லாம போக மாட்டா, எங்க போனான்னு தெரியலையே. ஏக்கா, ஒருவேளை எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பாரோ? செல்வாண்ணே மறுபடியும் கோவத்துல அம்மை வீட்டுக்கு தான் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. தெரியலையம்மா. வசந்தி அக்கா, போன் பண்ணி பாருங்கக்கா. காலையில இருந்தே போன் பண்ணியம்னா போனை எடுக்கா இல்ல, அதனாலதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு போல நீங்க வந்தேன். உங்களுக்கு அப்ப தெரியாத அவ எங்க போனானே? தெரியாதேக்கா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவ ஒரு கோவத்துல அம்மை வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பா. சாயங்காலம் வருவா, பிள்ளை விளையாடுல இருந்து எடுக்கணும்ல, வருவா. பதறாதீங்க. இல்லக்கா, எங்க போறாலும் சொல்லிட்டு தாக்கா உமா போவா. ஆளே காணலையே, என்னன்னு தெரியலக்கா. ஏக்கா, அதுக்கு போய் தேடி பாப்போமாக்கா. எங்க சின்ன பொண்ணு போய் தேடுறது? ஃபோன் பண்ணி பாப்போம், சரியா? வசந்தி அக்கா, முதல்ல உங்க குழந்தைனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்களாம். உமா வீட்டுல இல்ல, எங்க போனான்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்கக்கா. அவன் இப்ப வேலையில இல்லையா இருப்பான்? வேலை முக்கியமா உமா முக்கியமா? முதல்ல கேளுங்கக்கா. என்ன கேக்கேன் சின்ன பொண்ணு. என்னக்கா இது சோதனையா இருக்கு? ஒரு பிரச்சனை முடிஞ்சின்னு அப்பாடான்னு நிம்மதி மூச்சு விடலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது பாருங்க. எங்க போயிருப்பா உமான்னு தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரிதாம்மா இருக்கு. கடவுளே கடவுளே, எல்லாம் ஒரு செடியால வந்த பிரச்சனையை பாரு. என்ன மைனியோ இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன? அது இல்ல செல்வா, உமா ஏதாவது அங்க வந்தாளா உன்னை பாக்கணும்னு ஏதாவது? என்ன மைனியோ, அவ ஏன் இந்த நேரத்துல இங்க வர போறா? ஒன்னும் வரல. ஏன்? இல்ல செல்வா, வீட்டுல உமாவை எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், உமாவை எங்கேயுமே காணல. அதான் ஏதாவது தெரியுமா என்னன்னு உன்ட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன மைனியோ சொல்றிய? உமாவை வீட்டுல எங்கேயும் காணலையா? மைனியோ நல்லா தேடி பாருங்களா. தேடி பார்க்க அவ என்ன தொலைஞ்சு போன தங்கமா? பெரிய உருவம் தானே செல்வா, இருந்தா அவ சவுண்டு தர போறா. நானும் ஃபோன் பண்ணியும் பார்த்தேன், எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது பார்த்துக்க. ஓ அப்படியா மைனியோ, என்ன பண்ணான்னு தெரியலையே. ஒருவேளை அவ அம்மைக்கு வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளா என்னன்னு தெரியலையே செல்வா. அங்க போனா சொல்லிட்டு தாக்கா போவா.
ஒருவேளை ரெண்டு பேருக்கு கோவத்துல சண்டை போட்டதுல எதுவும் சொல்லாம போயிட்டாளா என்னன்னு தெரியல செல்வா. அது தெரியல மைனியோ. இப்போ என்ன பண்ணா? என்ன பண்ணு என்கிட்ட கேட்டா நீயும் ஃபோன் பண்ணி பாரு, நான் இங்க தேடி வைக்கேன். சரி சரி மைனியோ, சரி பார்க்குறேன். எங்கே போயிருப்பா உமா? என்ன ஒரு வேளை முன்னாடி மாதிரி சண்டை போட்டு அவைய அம்மா கேட்டு போயிட்டானா? அங்கே போய் காலில் உழுது கதறிலையே கூட்டிகிட்டு வரணும். ஷோ கடவுளே, இப்போ என்ன பண்ணதுக்கு? இப்போ அவங்க அம்மைக்கு விட்டு ஃபோன் பண்ணால் ரொம்பவே தப்பாயிரும். சரி, கீதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை தானக்கா குழு? ஆமா கீதா. லோன் எடுத்த பைசாயும் வைக்கணும், பார்க்கணும் இந்த வாரத்தில் எப்படியாவது வைக்கணும் பாரு. ஃபைன் வேற போடியா? ஆமாக்கா. என்னத்த சொல்லதுக்கு. ஆமாம், புஷ்பாக்கா வீட்டில் கண்ணல புஷ்பா வந்து மீன் வாங்க கடைக்கு போகிறேன்னு சொன்னா, உன்கிட்ட சொல்லலையாக்கா? இல்லைக்கா, நான் பார்க்கல, ஏன்டே அவ சொல்லவும் இல்லை. அப்புறம் என்ன சேர மாட்டாளோன்னு நினச்சேன். ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சிருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துட்டாலும் பத்தியலாக்கா. அது அப்படிதான் கீதா இருக்கா. எத்தனை நாளைக்கு இருப்பாவ? என்ன ஃபோன் வந்தோன்னா எழுப்பி திரும்பி நிக்கியா? ஹலோ, சொல்லு செல்வா. சும்மா இல்லை எழும்புனது. இவன் ஏன் இவளுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லை கீதா, உமாவை வீட்டில் காணலையா? எங்கேயாவது பாத்தியா நீ? இல்லையே செல்வா, நான் பார்க்கலையே. ஏன் உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லாமல போனா? இல்லை கீதா, எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போவா. அதான் வீட்டில் இப்போ காணலன்ட்டு எங்கள் மைனி ஃபோன் பண்ணாவ. அதை நீ ஏதாவது பாத்தியான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன். இல்ல செல்வா, நான் பார்க்கல. சப்போஸ் பார்த்தேன்னா உனக்கு கால் பண்றேன். சரி கீதா. ஓகே செல்வா. சரி கீதா, வைக்கிறேன். என்ன கீதா, என்னாச்சு? ஏக்கா, உமாவை காணலையா? எங்கேயோ போயிட்டா கேட்டலா சண்டை போட்டுட்டு. என்ன சொல்லிய கீதா? உமாவா? உமா அப்படி லேஸ்பட்ட காரியத்துல வீட்டுல இருந்து கிளம்பக்கூடிய ஆளு கிடையாது. அவ எப்படி போயிருப்பா? எப்படியோ போயிட்டாளாம். ஊர்ல எல்லாம் காணலன்னு தேடிக்கிட்டு இருக்காவளாக்கா. உள்ளதாவா சொல்லியா? அட ஆமாக்கா, உண்மையாதான் சொல்லி. மத்தவ எங்கேயோ போயிட்டா கேட்டலா. இந்த விஷயத்த நம்மள இல்லாட்டி கேப்பு வாங்க. எங்க போனான்னு தெரியாம யார்கிட்ட போய் கேட்க கீதா? வாங்கக்கா, நம்மளே நடந்து போறோம், ஏதாவது நமக்கே யோசனை வரும். வாங்க. சரி, எதுவும் நீ சொல்லியா? வா பின்ன போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.